ஹாய் பிரியக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி இவ்வளவு நாளா ஆளையே காணோம். கழுத கேட்டா குட்டிச்சவரு. நான் எங்க போவேன்? எங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். இன்னும் ஒரு சுத்து பெருத்துட்ட போல் இருக்கு. செம்ம சாப்பாடு போல அம்மா வீட்டுல. கரெக்டா சொல்லிட்டீங்கக்கா. எப்படியாவது வந்திருக்கேன் பாருங்க. அப்படியே எக்ஸல்ல போனேன்னா வந்து ட்ரிபிள் எக்ஸல்ல திரும்ப வந்திருக்கேன். காரணம் இல்லாம இந்த பக்கம் வரமாட்டியே, என்ன விஷயம்? அக்கா, ஒரு நச்சுன்னு ஒரு 4 டிப்ஸ்ல நான் அப்படியே வந்து இந்த தொப்பை கிப்பெல்லாம் அப்படியே குறைஞ்சிடணும் எனக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களேன். எனக்கு அப்படியே வெயிட் லாஸ்னா வந்து பயங்கரமா வந்து இருக்கணும்லாம் இல்ல. எனக்கு வந்து ஒரு வாரத்துக்கு வந்து ஒரு 2 கிலோ 3 கிலோ அப்படி குறைஞ்சாலே மாசம் மாசம் வந்து அப்படியே ஒரு தேத்திடுவேன். ஒரு 5 6 கிலோ கிட்ட. அவ்வளவுதானே. ஈஸியா வீட்டுல சும்மா சோம்பேறித்தனமா இருந்தே இந்த 4 டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணா ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் ஏன் உனக்கு வெயிட் லாஸ் ஆகலன்னு கேட்காத. இப்பதான் நான் பாப்பா பிறந்து என்னது 7 மாசம் ஆயிருக்கு. அதனால 8 மாசம் ஆயிடுச்சு. அதனால அதெல்லாம் கேட்கக்கூடாது சரியா. நான் பொறுமையா குறைச்சிப்பேன் ஃபீடிங்லாம் நிப்பாட்டிட்டு. அப்படியா? இந்த 4 டிப்ஸை ஃபாலோ பண்ணா கண்டிப்பா எனக்கு வெயிட் லாஸ் ஆகும்ல? கண்டிப்பா. சொல்லுங்க. கரெக்டா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இதை ஃபுல்லா அப்படியே வெறித்தனமா ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். சரி, சொல்லிடவா? கமான், ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. நச்சுன்னு 4 டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு பார்ட் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அதுல நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்டா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்பர் 1 வந்து ஹாட் வாட்டர் குடிக்கணும். 4ல இருந்து 5 லிட்டர் வாட்டர் குடிங்க. நம்பர் 2 வந்து 6 மணில இருந்து காலையில 6 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா சாயந்தரம் 6 மணி. அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இது வந்து செகண்ட் டிப்பா சொல்லியிருந்தேன். 3வது டிப் வந்து அவுட் சைட் ஃபுட்டை வந்து ஃபுல்லா அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 4வது டிப் வந்து வீட்லயே ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஆக்டிவா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 4 டிப்பும் தான் நம்ம பார்ட் 1ல பார்த்தோம். அது இல்லாம இப்போ பார்ட் 2 இந்த வீடியோல என்னெல்லாம் பார்க்க போறோம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். டிப் நம்பர் 1, உடலுக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும். ஏன் அணியணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம உடம்பு வந்து மேனுவலாகவே எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம எதை கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கக்கூடியது தான் நம்மளோட உடம்பு, ஹியூமன் பாடி அப்படின்றது. நம்ம வந்து இப்போ பெருசாக நைட்டி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெருசாக போடுற நைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம உடம்ப மாற்றக்கூடிய சக்தி நம்ம உடம்புக்கு இருக்குது. நம்ம லூஸாகவே எப்போ பாரு ட்ரெஸ் போட்டுட்ருக்கோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே போக 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 அந்த ட்ரெஸ்ஸு வந்து சின்னதாயிடுச்சுன்னு நீங்கள் சொல்வீங்க. ஒரு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் அதை போடுறீங்கன்னு வைங்களேன், இது முன்னாடி இருந்ததை விட ரொம்ப சின்னதாயிடுச்சு, எனக்கு இப்போ இது பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்வீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சின்னதாகல, நீங்கள் தான் பெருசாகிருப்பீங்க. அந்த மாதிரி லூஸாகவே வேர் பண்ணி உங்கள் உடம்பு அந்த மாதிரி அந்த லூஸான ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி உடம்பு மாற்றிக்கும். ஸோ எப்போவுமே உங்களுக்கு டைட் ஃபிட்டாக கரெக்டாக உங்களுக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஆடையை மட்டும்தான் நீங்கள் அணியணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதுலாம் நம்ம ஸ்ட்ரக்சராக நம்ம போடணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு தையல் கூட அதாவது ஒரு இவ்வளோ கேப் தான் இருக்கும், அந்த ஒரு கேப்புக்கு ஒரு தையல் அடிப்போம். ஏன்னா ஸ்ட்ரக்சராக இருக்கணும் அப்படின்றதுக்காக பார்த்து பார்த்து போடுவோம். ஆனால் நம்ம இப்போ அந்த மாதிரி யாருமே போட மாட்டோம். ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் பேபி நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பசங்களை தூக்கக்கொள்ள நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து லூஸான ட்ரெஸ்ஸை தான் வந்து நம்ம வேர் பண்ணுவோம். ஸோ ஃபீட் பண்ணுற மதராக இருந்தாலும் சரி, ஆஃப்டர் பேபி ஒரு 8 மந்த் 9 மந்த்லாம் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்புறத்துலேருந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிடுங்கன்னா, ஓகே நமக்கு வந்து இனி ஃபிட்டாக நம்ம ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. திரும்பவும் நீங்கள் வந்து லூஸாகவே வேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பு வந்து எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல்னு போயிட்டே தான் இருக்குமே தவிர எல் எம்னு குறையாது. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, டிப் நம்பர் 2, வெள்ளை சர்க்கரை இல்லாத வாழ்க்கை முறை. ஆக்சுவலாக உணவு முறை அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை இல்லவே இல்லாத ஒரு வீடு எங்கேயாவது இருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அந்த வெள்ளை சர்க்கரை இல்லாத வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே எல்லாருமே வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஒயிட் சுகரை உங்களோட ஃபுட் ப்ராக்டிஸ்லேருந்து நீங்கள் ஃபுல்லாகவே தூக்கிடுங்க. அது இல்லாத சுகர் ஃப்ரீ லைஃபாக வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் நல்லாவே நடக்கும், வெயிட் கெயின் ஆகவே மாட்டீங்க. ஒயிட் சுகர் இல்லாத இப்போலேருந்து நம்ம குழந்தைங்க நிறைய வீட்டில் இருக்காங்கன்னா சர்க்கரை அந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய கொடுத்து பழக்காமல் அதுக்கு பதில் நாட்டு சர்க்கரை, இந்த பனவெல்லம், இந்த கருப்பட்டி அந்த மாதிரிலாம் வந்து பழக்குங்க சரிங்களா. வெள்ளை சர்க்கரை இல்லாத ஒரு வாழ்க்கை முறை நம்ம இருந்தாலே மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து வெயிட் கெயினை வந்து ஸ்டாப் பண்ணி மெயின்டைன் பண்ணலாம். நம்மளோட பியூட்டிக்குமே ஒயிட் சுகர் இல்லாத ஒரு லைஃப் வந்து ரொம்பவே நல்லது. நல்ல இளமையாக இருப்பாங்க. வெள்ளை சர்க்கரை எடுத்துக்காதவங்க நல்ல உடம்பு வந்து கட்டுச்சிட்டாக செம்மையாக இருக்கும். ஓகேங்களா. நம்மளோட 3rd டிப்,
ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றும் நண்பர்களுடன் பழகுதல். நம்ம வந்து உன்னோட ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் இது. நம்ம எப்பவுமே ஹெல்த் ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம்னா, நம்ம வந்து எப்பவுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கேதர் பண்ணுவோம். ஸோ அவங்க மூலயமா நம்ம எப்பவுமே பேசிகிட்டு இருக்கும்போது மறந்து கூட சில விஷயங்கள் பண்ண மாட்டோம். வெளியில் சாப்பிட்றது, ஸோ அந்த மாதிரி ஐயோ இது சாப்பிட்டா இப்படி ஆகிடும்ப்பா எனக்கு வேண்டாம் அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்லும்போது உங்களுக்குமே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் என்ன சொல்லும், சரி அவள் சாப்பிடாம அவ்வளோ அழகாக இருக்கணும் மெயின்டைன் பண்ணுறா, ஸோ நாம ஏன் இப்போ இதை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அது வந்து ஒரு ஃப்ரெண்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எப்பவுமே வந்து போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போட்டி போட்டு நீங்கள் 2 பேரும், நான் இப்போ ஒரு 2 கிலோ குறைக்கிறேன் இந்த வாரம், நீ ஒரு எத்தனை கிலோ குறைக்கிறேன்னு பார்க்கலாமா, நமக்குள்ள ஒரு பெட் வச்சுக்கலாமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ஃபோக்கஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் இருக்கும்போது, அது ஆக்சுவலாக அந்த சரௌண்டிங்கில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒரு நாள் கிவ் அப் பண்ணணும்னு நினச்சாலுமே, இல்லைடா நான் வந்து மேக்குள்ளே நான் வந்து இவ்வளோ வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணணும்னு இருக்கேன், என்னால் இது பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்லும்போது, ஓகே நாமளும் பண்ணாமல் இருந்து பார்ப்போமே, அவள் மட்டும் ஒல்லி ஆகிட்டானா எப்படி இருக்கும், நமக்கு இப்படி ஃபேட்டாகவே இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒல்லி குண்டு அப்படின்றத விட ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வந்து கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து நல்ல உணவு முறை பழக்க வழக்கங்களை பின்பற்றக்கூடிய நண்பர்கள் கூட பேசுங்க. அதிகமாக பேசிக்கிட்டே இருந்தாலே வந்து நிறைய உங்களுக்கு தெரியும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நானுமே அப்படிதான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் நான் வந்து கேதர் பண்ணுவேன். உடல் பயிற்சி வீடியோக்களை பார்க்கணும். வாட்சிங் ஒர்க் அவுட் வீடியோஸ். ஒரு அமெரிக்காவில் நடத்தின ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் 4வது டிப், முக்கியமான டிப். என்னன்னா, ஒரு ரூம்குள்ளே அடைச்சிடுறாங்க ஒருத்தவங்களை. ரூம்குள்ளே அடைச்சிட்டு வெறும் ஒர்க் அவுட் வீடியோஸாகவே போட்டு காமிச்சிட்ருக்காங்க. அந்த ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு வாட்ச் தான் பண்ணுறாங்க, பார்க்க தான் செய்கிறாங்க, அவங்க பண்ணலை. சரிங்களா, பண்ணாமல் அதை பண்ணுற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்களோ அந்த வீடியோவில் அதை பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டே இருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து ஒரு வாரம் 1 மாதம் அதுக்கப்புறம் செக் பண்ணும்போது, அவங்க இப்போ பெல்லி ஃபேட் ரெடியூஸ் பண்ணுற வீடியோஸ் போட்டுட்ருக்காங்கன்னு வைங்களேன், இவங்களுக்கு வந்து அந்த பெல்லி ஃபேட் வந்து தானாகவே லாஸ் ஆகிருக்கான். ஒரு இடத்துல வந்து இப்போ அந்த மசில் பில்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் பார்க்குறாங்கன்னா, அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து மசில் வந்து உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு வீடியோவை பார்த்து நம்ம அதை பண்ணுற மாதிரி உண்மையிலேயே நம்ம அப்படியே ஒரு உள்வாங்கி அதை பண்ணி யோசிச்சுட்ருக்குன்னா, நம்ம மூளை அதில் அவ்வளோ ஆழ்ந்து போகுதுன்னா, நம்மளுக்கு உண்மையிலே வந்து அந்த விஷயம் வந்து நம்ம கைக்கு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இமேஜினேஷனுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எது வேணும்னு கேட்குறோமோ அதை வந்து இந்த யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒர்க் அவுட் வீடியோஸை பார்த்துக்கிட்டு எனக்கு இந்த இடம்லாம் இப்படி ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாலே போதுமா, அந்த ஃபீலிங்கே உங்களோட உடம்பு வந்து அந்த இடத்த என்ன சொல்கிறது வடிவமைச்சு கொடுக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒர்க் அவுட் வீடியோஸ் நிறைய பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஆனால் வந்து அதை பார்த்து இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன ஆகிட போகுது, அதை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறதுல என்ன ஆகிட போகுது இல்லையா. நான் சொன்ன இப்போது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 4 டிப்புமே வந்து நல்லா வந்து லேசியாக இருந்துக்கிட்டே நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஈஸியாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு 4 டிப்ஸ். ஃபஸ்ட்லேன்னு சொல்லிடுறேன். உடலுக்கு கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஆடைகளை வந்து அணியணும். வெள்ளை சக்கரை இல்லாத ஒரு வாழ்க்கை முறையை பின்பற்றணும். ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பின்பற்றும் நபர்களுடன் பழகுதல். நெக்ஸ்ட் வந்து உடற்பயிற்சி வீடியோக்களை பார்க்கணும். ஸோ இந்த ஈஸியான நச்சுன்னு 4 டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு பார்ட் 3ல் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.